வணக்கம் பொறுமையின் வாசம் அவர்களே. இன்று புத்தாண்டின் முதல் நிகழ்ச்சியாக நான் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுக்கு சுபீட்சமான புத்தாண்டாக அமையட்டும் என்று வாழ்த்துவதுடன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறேன். இந்த வருடம், அதாவது 2025 இலங்கை பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான ஆண்டாக உள்ளது. காரணம், இந்த வருடம்தான் எங்களது பொருளாதார ஸ்திரத்தன்மையை உறுதிப்படுத்த வேண்டிய எங்கள் வரி வருமானத்தை அதிகரிக்கும் பல நோக்கங்கள் நிறைவேற்றக்கூடிய ஆண்டாக இது அமைந்துள்ளது. இது கடந்த ஆட்சி காலத்திலும் கூறப்பட்டது போல் இதே மாதிரி தற்போதைய ஆட்சியாளர்களும் இந்த வரி கொள்கையை அவங்களும் முன்னெடுத்து செல்வதாகத்தான் தென்படுகிறது. நிறைய பேருக்கு இந்த வரி சம்பந்தமாக என்ன நடக்குது, ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க 2 வாரங்களுக்கு முன் பாராளுமன்றத்தில் ஒரு உரையாற்றி வரப்போன்ற வரி மாற்றங்களை பற்றி கூறியிருந்தார். அதாவது வரி சலுகைகள் வழங்குவதாக கூறியிருந்தார். அதை பற்றி அவர் கதைச்சிருந்தார் நிறைய விஷயங்கள். அதோட IMF சர்வதேச நாணய நிதியம் கூட சில விஷயங்களை இன்னும் வரி வருமானம் கூட வேண்டுமென்றதுக்கான சில விடயங்களை கூறியிருந்தது. இது சம்பந்தமாக நாங்கள் கதைக்கிறதுக்கு எங்களுடன் இணைந்துள்ளார் ரதினி தோமஸ். அதாவது KPMG என்ற கணக்காய்வு நிறுவனத்தின் ஒரு பணிப்பாளராக கடமை புரியும் ரதினி தோமஸ் இணைந்திருக்கிறார். வணக்கம் ரதினி அவர்களே. வணக்கம். ஆரம்பிக்கிறது இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்க முதல்ல நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட கேட்கணும். என்னென்னா, எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை, நான் உண்மையாக வரி கட்ட வேணுமா இல்லையா. இப்போ கடந்த அரசாங்கத்தில் 18 வயதுக்குள்ள அனைவரும் வரிக்காக அவங்க பதிவு செய்ய வேணுமென்ற ஒரு கட்டாய கொள்ளையை அவங்க கடைப்பிடிச்சாங்க. இப்போ எல்லாருக்கும் உள்ள கொள்ளை, ஓகே, நான் பதிவு செஞ்சேன்னா என்ன செய்ய வேணும், நான் உண்மையாக வரி கட்ட வேணுமா இல்லை. ஆனால் வரிக்கான ஒரு 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 குறித்த தொகை, அதாவது 1,50,000 ஒரு மாதத்துக்கு 1,50,000 அல்லது 18 லட்சம், வருடத்துக்கு 18 லட்சம் என்ற ஒரு தொகை இருக்குது. இந்த அடிப்படையில் பார்க்கணும், அந்த மாதிரியான ஒரு 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 சந்தேகத்துக்கிடமான ஒரு இதில் மக்கள் இருக்காங்க. நான் வரி கட்டணுமா, நான் வரி கட்டாமல் மாட்டுப்படுவேனா உள்நாட்டு இறைவரி திருவது. இதில் நிலைமை என்ன உண்மையான தெளிவான நிலைமை? இப்போ என்ன நடக்குதுன்னா, சரி, அந்த கேசட் நோட்டிஃபிகேஷனில் சொன்னாங்க 18 வயசுக்கு மேலே எல்லாருமே கட்டாயம் வரிக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போ ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கு பிறகு சில நபர்களுக்கு வரிக்கோவை, அதாவது டேக்ஸ் ரிட்டர்ன் அனுப்பப்பட்டது. அதாவது இது இப்போ நாங்கள் சொல்கிறது இப்போ எல்லாமே தொழில்நுட்பத்தில் தான் நடக்குது, ஐடி ஃப்ரேம் ஒர்க்கில் தான் நடக்குது. அப்போ உள்நாட்டு இறைவனை திறக்கலத்திற்கும் ஒரு ரமிஸ்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்கு. அப்போ அதன் மூலமாக தான் இந்த வரிக்கோவைகள், இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் இன்னும் இருக்குதா? இன்னும் இருக்கு. அதாவது பல குறைபாடுகள் இருக்கலாம், ஆனாலும் அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு. அப்போ என்ன நடந்ததுன்னா, 18 வயசுக்கு மேலே ரெஜிஸ்டர் அவங்களுக்கு வரிக்கோவைகள், அதாவது இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ரமிஸில் இருந்துச்சுன்னா அவங்க கட்டாயம் அந்த ரிட்டர்னை ஃபைல் பண்ண வேணும். இப்போ ஒரு தனிநபர் எடுத்திங்கன்னா, போன முறை, அதாவது நாங்கள் கடைசியாக நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் கடைசியான வரிக்கோர்வை, வரியாண்டு 23-24க்கான வரியாண்டுக்கான ரிட்டர்ன் அதாவது வரிக்கோவைகளை நாங்கள் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி தான் சப்மிட் பண்ணோம். அப்போ அதில் தனிநபர்களுக்கு ஒரு குறுகிய ஒரு சுருக்கமான ஒரு வரிக்கோவை தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது இந்த ரமி சிஸ்டத்தில். அப்போ நீங்கள் ஒரு தனிநபர், உங்களுக்கு வருமானம் இல்லைண்டா, நீங்கள் அதில் எனக்கு வருமானம் இல்லைன்ற இந்த விஷயத்த அதில் தெரிவுபடுத்தி நீங்கள் உங்களை வரிக்கோவையை சமர்ப்பிக்கலாம். அதாவது ஒவ்வொருவரும் வரிக்காக பதிவு செய்யப்பட்ட ஒவ்வொருவரும் இந்த வரிக்கோவையை கட்டாயம் சமர்ப்பிக்கத்தான் வேணும். அதாவது உங்களுக்கு அந்த வரிக்கோவை சிஸ்டமில் அலோகேட் பண்ணியிருந்தா, சிஸ்டமில் கொடுத்துருந்தா நீங்கள் அதற்கான கட்டாயம் அந்த கோவையை சப்மிட் பண்ணி தான் இருக்கணும். இல்லாட்டி இப்போ நான் கிட்டடியில் ஒரு 2-3 கிழமைக்கு முன்னாடி நான் நிறைய ஆக்கள் என்னட்ட கேட்ட விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாக உள்நாட்டு இறைவனை திணைக்களத்துலேருந்து ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு, உங்களுக்கான வரிக்கோவை நீங்கள் வரிக்கோவை சமர்ப்பிக்கவில்லை, அதனால் நீங்கள் இந்த வரிக்கோவை சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஒரு மின்னஞ்சல் வந்திருக்கு. சரி, அப்போ அப்படியான விஷயங்கள் வந்தால் நீங்கள் அந்த மின்னஞ்சல் எல்லாம்
ஒதுக்கி விடக்கூடாது. நீங்கள் வந்து உள்நாட்டு இறைவனி திணைக்களத்துக்கு தொடர்பு கொண்டு அவங்கக்கிட்ட சொல்லணும், சரி எனக்கு ரிட்டர்ன் வந்துச்சு வரல, அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நாங்கள் வந்து அவங்களோட தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். ஏனெண்டா இதுக்கெல்லாம் பெனல்ட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு வரைக்கோவை சமர்ப்பிக்காட்டி வந்து உங்களுக்கு 4 லட்சம் வரைக்கும் ஒரு தண்டப்பணம் விதிக்கிறதுக்காக சட்டம் உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் இருக்குது. அதனால் உங்களுக்கு அப்படி ஏதாவது மின்னஞ்சல் வந்திருந்தா நீங்கள் வந்து உடனே உள்நாட்டு இறைவனி திணைக்களத்தை தொடர்பு கொண்டு அவங்களோட உரையாடி இந்த விஷயத்தை வந்து உங்களால் என்ன சொல்லுது சால்வ் பண்ணி கொள்ள முடியும். ஸோ அதனால் அப்படி எதுவும் மின்னஞ்சல் வந்திருந்தால் தயவுசெய்து உள்நாட்டு இறைவனி திணைக்களத்தில் அவங்கள சந்தித்து இந்த விஷயத்தை வந்து தீர்த்து கொள்வது தான் மிகவும். இப்போ நாங்கள் பதிவு செஞ்சு, அதாவது நாங்கள் பதிவு செஞ்சு நாங்கள் சொல்லுவோம் அந்த டின் நம்பர், டேக்ஸ் இன்கம் நம்பர்னு சொல்கிற அந்த டின் நம்பரும் எங்களுக்கு வந்துட்டுது. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு மின்னஞ்சலோ அல்லது கடிதமோ வர இல்லை. அப்படியான ஆட்களோட நிலைமை என்ன? எதுவுமே வரலைன்னா சரி, அப்போ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. இப்போ சில ஆக்களுக்கு வந்து அந்த ரெமிஸ் சிஸ்டமில் ரெஜிஸ்டர் ஆகியிருந்தாலும் சில ஆக்களுக்கு வந்து ஒரு யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கிடைச்சிருக்கும். அப்போ நீங்கள் லாகின் பண்ணி அந்த சிஸ்டம்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரிக்கோவை இருக்கா இல்லையான்னு தெரியும். அப்படி ஒரு வரிக்கோவை இருந்துச்சுன்னா நீங்கள் கட்டாயம் சமர்ப்பிக்க வேண்டும். அப்படி உங்களுக்கு ஒரு வரிக்கோவை இல்லைன்னா நீங்கள் இப்போ ஒரு மின்னஞ்சல் வரலைன்னாலும் வந்திருந்தால் அந்த மின்னஞ்சலுக்கு நீங்கள் ரிப்ளை பண்ணணும், எனக்கு இப்படி ஒரு வரிக்கோவை வரலை அதனால தான் நான் சப்மிட் பண்ணலைன்னு சொல்லணும். உங்களுக்கு மின்னஞ்சலும் வரலைண்டா வரிக்கோவையும் இல்லைண்டா அப்போ நீங்கள் எதுவுமே செய்ய தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு ஒரு மின்னஞ்சலோ இல்லாட்டி உங்களுடைய சிஸ்டமில் ஒரு வரிக்கோவை இருந்தாலோ நீங்கள் கட்டாயம் அதை சமர்ப்பிக்க வேணும். இப்போ நாங்கள் வருவோம் தற்போதைய நிலைமைக்கு. இப்போ அன்று 2 வாரங்களுக்கு முன் ஜனாதிபதி அவர்கள் தெளிவாக சொன்னாங்க, நாங்கள் இந்த வரியை வந்து நாங்கள் குறைக்கிறோம்னு சொன்னாங்க. அதாவது பேயி டேக்ஸ், நீங்கள் உங்களுக்கு வருமானம் வர்ற நேரம் வர அந்த டேக்ஸ் உண்டு, ரைட், வரி உண்டு, இதை வந்து குறைக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்து அந்த மாதத்துக்கு 1 லட்சமாக இருக்கிறது வந்து 1.5 லட்சம் அல்லது 150,000 கூட்டினாங்க. இதே போல் அந்த அவரோட அந்த பேஜ் அந்த அவர் பேசின விஷயங்கள், அவரோட அந்த கொள்கை பிரடத்தில் வந்து தனிநபர் வருமான வரவை பாதிக்கிற விஷயங்கள் என்னென்ன இருந்தது? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்று வந்து உங்களுடைய வரிச்சல், அதாவது டேக்ஸ் ஃப்ரீ அலாவன்ஸ்னு நாங்கள் சொல்கிறது, அது வந்து 1 லட்சத்துலேருந்து 1.5 லட்சத்துக்கு கூட்டியிருக்கு. அப்போ அது ஒரு அர்த்தம் என்னென்னா 1.5 லட்சம் வரைக்கும் யாருமே டேக்ஸ் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, கட்ட வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ இது வந்து உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறதுண்டா மட்டும் இல்லை. இப்போ நாங்கள் சொல்லுவோமே, உங்களுக்கு எடுப்போம், உங்களுடைய ஊதியம் வந்து 1 லட்சம்னு சொல்லுவேன், ஆனால் உங்களுக்கு வந்து வட்டி கிடைக்கிது கிட்டத்தட்ட 10,000. அப்போ உங்களுடைய மொத்த வருமானம் வந்து 1,10,000. அப்போ கூட நீங்கள் வரி கட்ட தேவையில்லை. ஏன்னா உங்களுடைய மாதாந்த வரி சலுகை வந்து 1.5 லட்சம். ஸோ அப்படியான ஒரு நிலைமையில தான் இருக்கா. ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இதில் வந்து இன்னொரு விஷயம் ஜனாதிபதி அவருடைய உரையில் சொன்னது வந்து உங்களுடைய நிறுத்தி வைத்தல் வரி, அதாவது வித்ஹோல்டிங் டேக்ஸ் 5% இருக்கிறத 10% கூட்டுறன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அதோடையே அவர் சொல்கிற இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுடைய வருமானம் அதாவது 1.5 லட்சத்தை விட கூடாட்டி நீங்கள் என்ன செய்ய வேணும்னா, உள்நாட்டு இறைவனி திணைக்களத்தில் ஒரு புதிதாக இன்னொரு யூனிட் ஒன்று தொடங்குறாங்களா, உங்களுக்கு ஒரு டிரெக்ஷன் கொடுக்கறதுக்கு. அதாவது என்னுடைய வருமானம் 1.5 லட்சத்தை விட குறைவு, 1.5 லட்சத்துக்கு குறைவானது, அதனால எனக்கு வந்து இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் நிறுத்தி வைத்தல் வரியை தயவுசெய்து கழிக்க வேணாம்னு வங்கிகளுக்கும் நிதி நிறுவனங்களுக்கும் ஒரு டிரெக்ஷன் மாதிரி ஒன்று கொடுக்கறதுக்காக புதுசாக ஒரு யூனிட் ஒன்று தொடங்குவாங்கன்னு ஜனாதிபதி அவருடைய உரையில் சொல்லியிருக்காரு. ஸோ அது உண்டு. இப்போ இந்த 5%லேருந்து 10%க்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ் கூட்டுறது, அதில் இன்னொரு விஷயம் இருக்குது. ஏன்னா எங்களுடைய உள்நாட்டு இறைவரி சட்டத்தில் வந்து இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் நிறுத்தி வைத்தல் வரின்றது வந்து 3 வகையாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று வந்து உங்களுடைய சம்பளம், அதாவது உங்களுடைய ஊதியம் வர்ற நேரம் ஒரு வரி கழிக்கப்படும், அதாவது அப்பிட்னு சொல்கிறோம், அட்வான்ஸ் பர்சனல் இன்கம் டேக்ஸ்ன்ற விஷயம் கழிக்கப்படும். அது வந்து உங்களுடைய ஊதியத்துக்கு மட்டும். அதை தவிர இன்னொரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு வட்டியோ வாடகையோ வர்ற நேரம் உங்களுக்கு வந்து இன்னொரு அட்வான்ஸ் இன்கம் டேக்ஸ் ஏஐடின்ற
டிடக்ஷனும் நடக்குது. அதை தவிர நீங்கள் ஒரு தனிநபர், நீங்கள் ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால், ஒரு இண்டிவிஜுவல் சர்வீஸ் ப்ரொவைடராக இருந்தால் உங்களுக்கு ஒரு தொகை வார நேரம் அதுக்கும் 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஒன்று இருக்குது. அப்போ இதில் வந்து ஜனாதிபதி 5% வந்து 10% கூடுறதுன்னு சொல்கிறது அவர் எதை சொல்கிறாருன்னு சரியாக இன்னும் தெளிவு இல்லை. அப்போ சட்டம் வார நேரம் தான் எங்களுக்கு தெரியும் அவர் எதை தெளிவுபடுத்த விரும்புகிறார் அதுலன்னு. ஆனால் அவர் அந்த 5%லேருந்து அந்த 10% கூடுற அந்த உரையிட முழுதையும் வாசித்து பார்த்தோம்டா அதில் அவர் அங்கால பேசுகிறது வந்து வட்டி சம்பந்தமான விஷயங்களை தான் அவர் பேசுகிறார். அதனால் வட்டி வருமானமாக இருக்கலாம்ன்றது எங்களுடைய ஒரு யூகமாக இருக்குது. ஆனாலும் சட்டம் வரும்போது தான் எங்களுக்கு தெரியும் இந்த சட்டத்தை அவங்க எவ்வாறு வடிவமைச்சிருக்கிறாங்கன்னு. இப்போ இந்த நிறுத்தல் வரி, அதாவது வித்ஹோல்டிங் டேக்ஸ் நிறுத்தி வைக்கப்பட்ட அந்த வரி வந்து 5% 10% கூட்டிருக்கிறதால இது வந்து ஒரு நினைக்கிறேன் பெரும்பாலும் வந்து அந்த ஃபிக்ஸ்ட் இன்கம் அல்லது வந்து பேங்க்கில் காசை வச்சுக்கொண்டு அதில் வார வருமானத்தால் வாழ்கிற ஸ்பெஷல் அந்த பென்ஷன் ரைட் ஓய்வு பெற்றவர்கள் அவங்க வந்து பெரும்பாலும் வந்து அவங்களோட காசை வந்து பேங்க்கில் போட்டு அந்த அதில் வர வருமானம் இந்த வட்டி வருமானத்தில் வாழ்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய அடியாக இருக்குது ரைட். ஸோ அதனால தான் ஜனாதிபதி அவங்கள கருத்தில் கொண்டு தான் ஜனாதிபதி அந்த டிரெக்ஷன் மெக்கானிசம்ன்ற அந்த விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அவங்க அறிமுகப்படுத்துகிறாங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கண்டா, சரி உங்களுக்கு வட்டி வருது, உங்களோட வட்டி வந்து மாதத்துக்கு 1.5 லட்சத்தை விட குறைவாக இருந்துச்சுண்டா நீங்கள் வந்து அந்த புதுசாக ஆரம்பிக்கிற அந்த யூனிட் உள்நாட்டு இறைவனி திரைக்கணத்தில் ஆரம்பிக்கப்படுற அந்த யூனிட்டில் போயிட்டு ஒரு டிரெக்ஷன் எடுக்கலாம். அப்போ அந்த டிரெக்ஷனில் சொல்லப்படும், சரி இவங்களுடைய வருமானம் 1.5 லட்சத்தை விட குறைவாக இருக்குது மாதத்தில், அதனால் இவங்களுக்கு வரியை நிறுத்தி வைக்க வேணாம்ன்ற அந்த டிரெக்ஷனை உள்நாட்டு இறைவனி திரைக்கடை வழங்கும். அதனால தான் ஜனாதிபதி அந்த விஷயத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதாவது அவர் கூடுதலாக அதில் அதை அவருடைய அந்த ஸ்பீச்சை நீங்கள் வாசித்து பார்த்தாலே அவர் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஓய்வூதியம் பெறுறவங்க அவங்க தான் இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஒரு சலுகை வழங்குகிற விதத்தில் தான் இந்த புதிதாக இந்த டிரெக்ஷன் மெக்கானிசம் அறிமுகப்படுத்தப்படுகிறது. இதை தவிர, அதாவது ஓய்வூதியம் பெற்ற வயதிவர்களை தவிர வேறு யார் இதால் பாதிக்கப்பட போகிறாங்க இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் வந்து 5% 10% அதிகரிக்கிறதால? அதில் இன்னொரு பாதிப்பு வரப்போகிறது என்னென்னா, இப்போ நீங்கள் கடந்த ஜூலை மாதத்துலேருந்து இன்னொரு கேசட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்துச்சு. நிதி நிறுவனங்கள் வங்கிகள் வந்து அவங்களுடைய கணக்கு வைத்திருப்பவர்கள் பற்றி ஒரு கோவை, அதாவது ஒரு ஷெட்யூல் உண்டு பீரியாடிக்கலி உள்நாட்டு இறைவனி திணைக்களத்துக்கு ஒப்பு கொடுக்க வேணும். அப்போ அப்படி அவங்க அதை கொடுக்குற நேரம் எங்களுடைய வருமானம், அதாவது எங்களை வட்டி வருமானங்கள் எல்லாம் அங்கே வந்து அவர்களால் பதிவு செய்யப்படும். அப்போ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அதுக்கு அந்த விடயம் வந்து உள்நாட்டு இறைவனி திணைக்களத்தில் இருக்குது. ஆனால் இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, சிஸ்டம் வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகலைன்னா, இப்போ நான் என்னுடைய வட்டி வருமானத்தில் 5% 10% வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஒன்று டிடக்ட் பண்ணியிருக்கேன்டா, அதற்கான விடயம் சரியான விடயம் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் இல்லையண்டா அவங்க அதற்கான கழிப்பு தொகையை எனக்கு கொடுக்க மாட்டாங்க, அதாவது டிடக்ஷனை. அப்போ நான் வந்து என்னுடைய முழு வருமானத்துக்கும் வரி செலுத்துகிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படலாம். அப்போ இதனால் பாதிக்கப்படுறது வந்து அவர்கள் மட்டும் இல்லை, தனிநபர்கள் மட்டும் இல்லை, ஈவன் நிறுவனங்கள் கூட. அந்த அந்த இன்ஃபர்மேஷன் சரியாக டிபார்ட்மெண்ட் சிஸ்டமில் இல்லைண்டா எல்லாருக்குமே இது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கஷ்டமான ஒரு நிலையை உருவாக்கலாம். ஸோ அதனால் இந்த வித்ஹோல்டிங் கூடுறது மட்டும் இல்லை, ஆனால் அது வந்து அந்த இன்ஃபர்மேஷன் வந்து சரியாக டிபார்ட்மெண்ட் சிஸ்டமில் இருக்கணும். இல்லைன்னா அது எல்லாருக்குமே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். அந்த சிஸ்டம் சரியாக வேலை செய்யுது என்று சொல்கிறாங்க. பார்ப்போம். எந்த அரசாங்கமும் இது புது அரசாங்கம், புது நோக்கத்தோடு எல்லாம் செய்கிறாங்க. அப்போ அவங்களும் இந்த விஷயம் அவங்களுக்கும் தெரியும்.
ம். இதில் ஒரு இந்த சிஸ்டமில் ஒரு பிரச்சனை குறைபாடு இருக்குன்றது தெரியும். அப்போ அவங்களும் அந்த விஷயத்த சரிப்படுத்த தான் பார்க்குறாங்க. ம். இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் எல்லாம் கூட்டுற நேரம், ம். அந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த சிஸ்டம் எல்லாம் சரியாக இயங்கினா தான் ம். அந்த இந்த இந்த வரி அமைப்பு சரியாக இருக்கும். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வரி வருமானத்தில் பிரச்சனை என்னென்னா, உங்களோட சம்பளம் நீங்கள் ஒரு 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 பதிவு செய்யப்பட்ட நிறுவனத்தில் அல்லது ஒரு ஒரு அரசாங்க நிறுவனத்திலையோ அல்லது வந்து பதிவு செய்யப்பட்ட தனியார் நிறுவனத்தில் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா, இந்த பேய் டேக்ஸ் வந்து நீங்கள் எப்போ காசு சம்பளம் எடுக்கிறீங்களோ அது கைப்படும். இதே மாதிரி அடுத்த விஷயம், அதாவது பேங்க்கில் நீங்கள் காசு வச்சிங்கன்னா இந்த நிறுத்தப்பட்ட வரி, அந்த நிறுத்தல் வரி வந்து வரும். இது தவிர நாங்கள் சொல்லுவோம், சில ஆட்கள் வந்து அந்த கேஷாக எங்களோட காசு வந்து காசாக நாங்கள் புழங்குறோம். இப்போ இந்த விஷயங்கள் வந்து இது வந்து கேப்சர் பண்ணி படல, இது வந்து உள்வாங்கப்படலை. இது எப்படி வந்து இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஒருத்தர் வந்து அவர் வந்து ஒரு அவரோட வருமானம் வந்து 1,00,000, ஆனால் அவர் வந்து இந்த கேஷாக அவர் வந்து சம்பாதிக்க இன்னொரு 2,00,000. அப்போ அவரோட மொத்த வருமானம் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து 3,00,000. இந்த 2,00,000 வந்து அவருக்கு வந்து காட்டாமல் விடலாம். அப்போ இந்த மாதிரியான விஷயம் இப்போ நடக்கிற விஷயம். ஏன்னா இதெல்லாம் வந்து அந்த வங்கி கூட நடக்கலை, ரைட்? வங்கி கூட நடக்கலாட்டி வந்து இது வந்து உண்மையாக வந்து பெருசாக வந்து அது வந்து உள்வாங்கப்படாது இந்த சிஸ்டத்தில், இந்த தகவல் இதில் தொகுதியில். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எப்படியா இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ நான் சொல்லுவோம், ஒரு 3,00,000 எடுக்கிறவர் கொடுக்குற வரியும் உண்மையாக வந்து இந்த 1,00,000 சம்பளமாகவும் இன்னும் 2,00,000 கேஷாக எடுக்கிறவர் கொடுக்குற வரி வந்து ரொம்ப வித்தியாசப்பட போகுது. இந்த விஷயத்தில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க? இதுக்கு வந்து 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து நான் சொல்லுவேன், இண்டிவிஜுவல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ், அதாவது தனிநபர் சேவை வழங்குனர்களுக்கு வந்து வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஒன்று இருக்குது தானே, 5%. அப்போ உங்களுக்கு வந்து மாதத்துக்கு முதல்ல நான் இப்போ இருக்கிற வரி கட்டமைப்பின் கீழே சொல்கிறேன், 1,00,000க்கு மேலே உங்களுக்கு ஒரு தொகை வருதுன்னா, நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்கிற நேரம் நீங்கள் ஒரு வக்கீலாக இருக்கலாம், இல்லாட்டி ஒரு வைத்தியராக இருக்கலாம், சரியா? இப்போ நீங்கள் சிஸ்டம்குள்ளே வர்ற இல்லை. இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு வைத்தியசாலையில் வைத்தியராக வேலை செய்கிற நேரம் உங்களுக்கு ஆப்பி டிடக்ட் பண்ணி மிச்சம் வரும். ஆனால் நீங்கள் ஒரு கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணுறீங்க. அப்படி வர நேரம் உங்களுக்கு வந்து ஒரு தொகை வர நேரம் 1,00,000 விட கூடவா வர நேரம் உங்களுக்கு வந்து 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் கழிப்படும். அப்போ அந்த நேரத்தில் அவங்க அதை கேப்சர் பண்ணுவாங்க. இப்போ சப்போஸ் நாங்கள் சொல்லுவோம், ஒரு வைத்தியசாலை நீங்கள் வந்து ஒரு 3-4 வைத்தியசாலையில் வேலை செய்கிறீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வைத்தியசாலையில் மட்டும் இதை வந்து பணமாக கொடுத்து இதுக்கு வந்து அந்த 5% வித்ஹோல்டிங் டேக்ஸ் டிடக்ட் பண்ணதுக்கு பிறகு மற்ற 2 வைத்தியசாலையில் உங்களுக்கு அவங்க கொடுக்கலண்டா, முதல் வைத்தியசாலையை அந்த நிறுத்தி அந்த வரிக்கோவை, அதாவது அந்த வைத்தியசாலையும் ஒரு வரிக்கோவை சமர்ப்பிக்கணும். இந்த அளவு வித்ஹோல்டிங் டேக்ஸ் இந்த வருஷத்தில், இந்த வரியாண்டில் நான் கழித்து உள்நாட்டு இறைவனி திணைக்களத்துக்கு கொடுத்துருக்குறேன். அப்போ அவர் அதை சொல்கிற நேரம் அவரை பற்றின அந்த விஷயம் வந்து அந்த வைத்தியசாலையினூடாக உள்நாட்டு இறைவனி திணைக்களத்துக்கு போயிருச்சு. அப்போ அவங்களுடைய சிஸ்டமில் அதை போடுற நேரம் அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அவர் வேறொரு வைத்தியசாலைக்கு போகிறாராண்டு. அப்போ அப்படி போகிற நேரம் அவங்களால அதை கண்டுபிடிக்க கூடியதாக இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே ப்ராக்டிக்கலாக நடக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, கண்டுபிடிக்கலாம். அது உண்டு. இன்னொரு புதிய சட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது. யாராவது ஒரு நிறுவனத்தில் இருந்து யாராவது ஒரு ஆளுக்கு, அதாவது இன்னொரு நிறுவனத்துக்காக இருக்கலாம், இல்லாட்டி இன்னொரு தனிநபருக்காக இருக்கலாம், 5,00,000க்கு மேலே நீங்கள் காசாக கொடுத்தீங்கண்டா, அதாவது ஒரு செக்கோ இல்லாட்டி வங்கி கூடாக அனுப்பாமல் கேஷ் திரவத்தன்மையுடைய காசாக கொடுத்தீங்கண்டா, அந்த தொகை, அதாவது அந்த 5,00,000மோ அதுக்கு மேலான அந்த தொகை வந்து அந்த நிறுவனத்தினுடைய வரியை கால்குலேட் பண்ணுற நேரம் உங்களுக்கு ஒரு டிடக்ஷனாக எடுக்க இயலாது. அப்போ அதனால் நிறுவனங்களுடைய நிலை என்னண்டா, அவங்க ஏதாவது ஒருத்தருக்கு, யாராவது ஒரு தனிநபருக்கோ இல்லாட்டி இன்னொரு நிறுவனத்துக்கோ 5,00,000க்கு மேலே அவங்க எதுவுமே காசாக கொடுக்க இயலாது. அது கட்டாயமாக வங்கியினூடாக செலுத்தப்பட வேணும். ஸோ அதனால் அரசாங்கமும் பல வழிமுறைகளை கையாளுது இந்த மாதிரியான விஷயங்களை, அதாவது பேங்கிங் சிஸ்டமில் இல்லாத தொகைகளை வரி
வரி வட்டத்துக்குள்ள கொண்டு வரணும். இதுவரைக்கும் ரதினி, இதுவரைக்கும் நாங்கள் வந்து கேள்விப்பட்டதில் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து உள்நாட்டு இறைவரித்த திணைக்களம் வந்து இப்படி யாரா பிடிச்சாங்களோ அப்படின்னு நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்படல. நான் இதேன்னு கேட்குறேன்டா, உண்மையாக வந்து அந்த வரி இப்போ செலுத்துகிறவங்களுக்கு வந்து அது ஒரு அன்ஃபேர், ஒரு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அவங்க வந்து ஒரு பலவந்தமாக அவங்க செலுத்த வேண்டிய கட்டாய நிலைக்கு ஏற்படுத்திருக்கு. அதேவேளை அந்த இன்ஃபார்மல் செக்டர் அல்லது வந்து அந்த இன்ஃபார்மல் செக்டர் உள்ள அந்த பதிவு செய்யப்படாத நிறுவனங்கள், அந்த வேலை செய்கிற ஆட்கள் வந்து இவங்க வந்து எந்த விதமான வரிகளும் வந்து வழங்குறாங்க இல்லை. ரைட், இந்த பிரச்சனை இருக்குது. அதே நேரம் இப்போ ஜனாதிபதி வந்து இன்னும் சில நிறைய விஷயங்களை சொன்னாங்க. ஏன்னா வரி சம்பந்தமாக எப்படி இந்த வருஷம் 2025 அல்லது இந்த அடுத்த வரவு செலவு திட்டத்தில் வரப்படணும், அதையும் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல முடியுமா? இன்னொரு விஷயம் ஜனாதிபதி சொன்னது வந்து சேவை ஏற்றுமதி நிறுவனங்கள். அதாவது இப்போது வந்து பொருள் ஏற்றுமதியாளர்கள், பொருட்கள் ஏற்றுமதியாளர்கள் வந்து நிறுவன வரி, அவங்களுடைய நிறுவன வரி வந்து 30% இருக்குது. ஆனால் சேவை ஏற்றுமதியாளர்கள் ஒரு நன்மைக்கு சேவை ஏற்றுமதி என்ற என்னென்று கொஞ்சம் சொல்ல முடியுமா? சேவை ஏற்றுமதி என்றால் நீங்கள் வந்து இலங்கையில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சேவை வழங்குதல். நான் முக்கியமாக இதில் பார்க்கறது வந்து தொழில்நுட்ப சேவைகள், ஐடி சர்வீசஸ், அதுதான் மிகவும் ஃபேமஸான ஒரு விஷயம். அப்போ அந்த ஐடி சர்வீசஸ் வழங்குற நேரம் உங்களுக்கு வர்ற வருமானம் வந்து வரிக்குட்படுத்தப்படுறது இல்லை. அப்போ அவங்களுக்கு ஒரு வரி சலுகை ஒன்று கிடைக்குது. அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, இவங்க 2 பேருக்கும், அதாவது பொருள் ஏற்றுமதியாளர்களுக்கும் சேவை ஏற்றுமதியாளர்களுக்கும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு ஒன்று இல்லை. அதாவது அவங்க 2 பேருமே ஒரே மாதிரி நடத்தப்படுறதில்லை, வரி கட்டமைப்பின் கீழே ஒரே மாதிரியாக நடத்தப்படுறதில்லை. அப்போ சர்வதேச நாணய நிதியம் அவங்களுடைய ப்ரப்போசல்ஸில் சொன்ன ஒரு விஷயம் வந்து இந்த வரிச்சலுகை, அதாவது சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க இந்த வரிச்சலுகை வந்து நீக்கப்பட வேண்டும் என்றது தான் அவங்களுடைய கொள்கையாக இருந்தது. ஆனால் அவங்க அதை அவங்களுக்கு என்ன வரி வீதத்தில் அது அவங்களுடைய இன்கம், அதாவது அவங்களுடைய இன்கம் எவ்வளவு வரி செலுத்த வேண்டும்ன்றதை IMF, சர்வதேச நாணய நிதியம் கூறலை. அப்போ ஜனாதிபதி அவருடைய உரையில் என்ன சொல்கிறாருண்டா, வரிச்சலுகை இருக்கிற இந்த சேவை ஏற்றுமதியாளர்களுடைய வரிச்சலுகை நீக்கப்பட்டு இவர்கள் வந்து 15% வரி செலுத்துவார்கள் இவர்களுடைய நிறுவன வருமானத்தில். அதாவது ரஜினி, நம்ம தெளிவாக கூற போன்ற இதுவரைக்கும் வந்து இலங்கையிலிருந்து வெளிநாட்டு நாணயத்தை வருமானமாக பெறுறவங்க வந்து இதுவரைக்கும் வந்து வரிக்குட்படுத்தப்பட இல்லை. ஆனால் இனிமேல வந்து வரிக்குட்படுத்தப்படுவாங்க. இதைத்தான் ஜனாதிபதி அவருடைய உரையில் குறிப்பிடுறாரு. ஸோ அந்நிய செலாவணியை கொண்டு வர்ற நேரம் சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து அவர்களுக்கு ஒரு வரிச்சலுகை கொடுக்கப்பட்டது. அப்போ அந்த நிறுவனங்கள் வந்து இப்போது, அதாவது முன்மொழியப்பட்ட விதத்தில் வந்து அது வந்து 15% கார்ப்பரேட் இன்கம் டேக்ஸ், நிறுவன வரி அவர்கள் செலுத்த வேண்டி வரலாம். அதுதான் முன்மொழியப்பட்டிருக்கு. ஆனால் எங்களுக்கு சட்டம் வர்ற நேரம் தான் தெரியும் அது என்ன மாதிரியாக நடைபெறும். இதை தவிர வேறு ஜனாதிபதி புதிய வரிகள் பற்றி சொன்னவர்? புதிய வரிகள் பற்றி இன்னொரு விஷயம் சொல்கிறது வந்து டிஜிட்டல் சர்வீசஸ், அதாவது வதிவதமற்ற டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ். உதாரணமாக நாங்கள் சொல்லுவோம் ஊபர் அந்த மாதிரியான நிறுவனங்கள், அந்த மாதிரியான பிஸ்னஸ், அதாவது அவங்களோட அலுவலகம் வந்து வேறொரு நாட்டில் இருக்குது, ஆனால் அவங்க அங்கே அதை தளமாக வச்சு இங்கே இயங்குற நேரம். ஸோ அந்த மாதிரியான, இப்போ அது ஒரு நிறுவனமாக இருக்கலாம், பட் அதை மாதிரியான பல நிறுவனங்கள் இருக்கலாம். ஆனால் அந்த நிறுவனங்கள் வந்து எந்த நாட்டிலையுமே வரி கட்டுறதில்லை. ஏனென்றால் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் அப்படி. இப்போ அவங்க வரி கட்டுறதில்லை. அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்களுக்கும் வரி விதிக்கலாம். ஏன்னா இப்போ நாங்கள் ஒரு வதிவுள்ள நிறுவனம், ஒரு டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர் எடுத்தோம், அதாவது ரெசிடென்ட் டிஜிட்டல் சர்வீஸ், இலங்கையை தளமாக கொண்ட ஒரு நிறுவனத்தை எடுத்தோம்னா அவங்க வந்து வருமான வரி, அப்புறம் பெறுமதிசார் வரி, அதுக்கப்புறம் சோஷியல் செக்யூரிட்டி கண்ட்ரிபியூஷன், அவங்க எல்லா டேக்ஸுமே கட்டுறாங்க, எல்லா வரிகளையுமே கட்டுறாங்க. ஆனால் இப்படி ஒரு வதிவிடமற்ற டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து அவங்க எந்த விதமான வரியுமே கட்டதில்லை. அப்போ அவங்களுக்கு அவங்க அதாவது உள்நாட்டில் இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவை வரங்க, வரி சலுகைகள் வந்து அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆனால் இங்கே வந்து அந்நிய செலாவணி வெளியில் போகிற நேரம் நாங்கள் அவங்களுக்கு வரி சலுகைன்றதை விட அவங்க வந்து அந்த வரி
கட்டமைப்புக்குள்ள வரையில. வரையில. அதனால அவர்களுக்கு வந்து வரி அவங்களையும் வரி கட்டமைப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கு சர்வதேச நாணய நிதியத்தினால முன்மொழியப்பட்டது தான் அவங்களுக்கும் 18%ல பெறுமதி சேர் வரி அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்றது. ஆனா நாங்க பார்க்கணும் அவங்க எப்படி அதை சட்டத்தை எப்படி கொண்டு வருவாங்க. நடைமுறை சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன். நடைமுறை சிக்கல் இருக்கு. என்ன சட்டம் ஏற்படுத்தப்பட்ட என்ன நாங்கள் எங்களுடைய வேட் வந்து 2002ல் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு பட்ஜெட்லையும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது தான். ஆனாலும் எங்களுடைய சட்டம் வந்து 2002ல் வந்தது. அப்போ இப்போ நாங்கள் இருக்கிறது வந்து 2025. பிஸ்னஸஸ் எல்லாம் மாறி இருக்கு. நாங்கள் ஒரு நாட்டோட எப்படி வியாபாரம் செய்கிறோம்ன்ற விஷயம் மாற்றம் அடைந்திருக்கு. அப்போ அதெல்லாம் எங்களுடைய வரி சட்டங்களுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டும். அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்படி நடைமுறைப்படுத்தப்பட அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகிறதுன்றதை நாங்கள் பார்க்க தான் வேணும். இப்போ இந்த இதை எடுத்தீங்கன்னா இப்போ அடுத்த நாடு ஏனைய நாடு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உலக பொருளாதாரம் வந்து ஒரு நாட்டில் தங்கி இல்லை. இப்போ உலகமயமாக்கல் மூலம் எத்தனையோ நாடுகள் இருந்து தான் இந்த பொருளாதாரம் தங்கியிருக்குது. அதோடு வந்து இப்போ பொருளாதாரம் பார்த்திங்கன்னா சேவைகள் சம்பந்தமான அந்த பொருளாதாரம், சேவைகள் பற்றின அந்த வியாபாரம் வந்து அதிக கூடுதலான ஒரு ஆதிக்கத்தை செலுத்த ஒவ்வொரு பொருளாதாரத்துலையும். அப்போ நாங்கள் வந்து உள்நாட்டில் மட்டும் தங்கிடாமல் வெளிநாடுகளையும் தங்கியிருக்க வேண்டியது. அந்த நேரம் வந்து இந்த வரிகளை சேகரிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்ன யார்கிட்ட சேகரிக்க போகிறோம்? நாங்கள் இங்குள்ள வேலை செய்கிறவங்கள்ட்ட நாங்கள் அவங்கள்ட்ட வரி அறவின்றதா அல்லது வந்து அவங்கள சேவை கமர்த்தினார்கள். இப்போ சேவை கமர்த்தல் பிரச்சனைனா நீங்கள் சொன்ன மாதிரி இன்னொரு நாட்டில் இருக்க போகிறாங்க. அப்போ அவங்க வந்து அந்த வரி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாடில் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி கையாண்டாங்க? இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ எங்கள் நாட்டிலையும் நாங்கள் இப்போ இலங்கையில் இருக்கிறோம். நான் சொல்கிறேன்னா சிங்கப்பூரில் இருக்கிற ஒருத்தருக்கு சர்வே ஒன்று வழங்குறேன். இப்போ அதற்கான பணம் அந்நிய செலாவணி வந்து ஒரு வங்கி கட்டமைப்பினூடாகத்தான் செலுத்தப்பட வேண்டும். உள்நாட்டு இறைவனை திணைக்களத்தில் ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் கொடுக்கறது எனக்கு. அப்போ ஏதாவது ஒரு பணம் அந்நிய செலாவணி வங்கி கட்டமைப்பு கூடாக வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுற நேரம் அவங்க ஒரு டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் எடுக்க வேண்டும். அதாவது வங்கியிடம் அந்த டேக்ஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒப்படைக்கப்பட்டால் தான் அந்த அமௌண்ட் வந்து அந்த பணம் வந்து நாட்டை விட்டு வெளியில் அனுப்பப்படும். அப்போ இதனால் என்ன நடக்குதுன்னா, ஒரு ஸ்ரீலங்கன் கம்பெனி, இலங்கையில் இருக்கிற ஒரு கம்பெனி ஒரு சர்வீஸுக்கு காசு அனுப்புகிற நேரம் சிங்கப்பூருக்கு என்று வச்சுக்கொள்வோமே, சிங்கப்பூருக்கு அனுப்புகிற நேரம் இங்கிருந்து ஒரு வித்ஹோல்டிங் டேக்ஸ் டிடக்ஷன் வரும். அப்போ அந்த வதிவிடமற்றவர், அதாவது அந்த சிங்கப்பூரில் இருக்கிற கம்பெனி வந்து இங்கே டேக்ஸ் கட்டுது. ஒரு வித்ஹோல்டிங் மூலமாக வரி வந்து இங்கே செலுத்தப்படுது. அப்போ சில விஷயங்கள் வந்து கேப்சர் பண்ணப்படுது. ஆனாலும் நீங்கள் சொல்கிற மாதிரி சில டிஜிட்டல் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் தான் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து இந்த கட்டமைப்புலேருந்து வெளியில் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம், கிட்டத்தட்ட பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து இந்த வழிமுறையை பின்பற்றி தான் வராங்க. அதாவது நாங்கள் காசு அனுப்புகிற நேரம் அந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் டிடக்ட் பண்ணுறனால அந்த வதிவிடமற்றவர், அந்த சிங்கப்பூரில் இருக்க கம்பெனி வந்து இங்கே டேக்ஸ் கட்டுது. அப்போ அதனால பிரச்சனை இல்லை. ஆனால் சில நிறுவனங்கள் அவங்களுடைய வியாபார தன்மையை பொறுத்து அவங்க டேக்ஸ் கட்டுறது இல்லை ஒழிய, மற்றும்படி நிறைய நிறுவனங்கள் இங்கே டேக்ஸ், அந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் மூலம் இங்கே டேக்ஸ் பண்ணப்படுறாங்க. ரத்னி, இப்போ அந்த புதிதாக பரிமாணப்படுத்தப்பட்ட இந்த வதிவிடமற்ற டிஜிட்டல் சேவைகளுக்கான 18% அந்த வரியால் என்ன விதமான தாக்கம் வரும் மக்களுக்கோ அல்லது சேவைகளுக்கோ? இது வந்து முன்மொழியப்படல். அதாவது ஜனாதிபதி அவருடைய உரையில் வந்து இதை பற்றி பெருசாக கூறவில்லை. இது வந்து அந்த IMF உடைய அந்த ப்ரொபோசலில் தான் இந்த விஷயம் வந்திருந்தது.
ஆனால் இது வந்து அந்த நிறுவனங்கள் இப்போ அவங்க இலங்கையில் இயங்கி கொண்டிருக்கிற நேரம் அவங்க வந்து அதை வந்து நுகர்வோரிடமிருந்து பெற்று அரசாங்கத்துக்கு செலுத்த போகிறாங்களா, இல்லாட்டி எவ்வாறு அதை செலுத்த போகிறாங்கன்ற அந்த வழிமுறைகள் வந்து அரசாங்கத்தால் சட்டம் மூலமாக கொடுக்கப்பட வேண்டும். இப்பொழுது சொல்லியிருக்க விஷயம் வந்து வதிவிடமற்ற டிஜிட்டல் நிறுவனங்கள் 18% வட்டுக்கு உட்படுத்தப்படும்ன்றது தான். ஆனால் இதற்கான சட்டம் எவ்வாறு வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்க வேணும். ஐஎம்எஃப் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அந்த ஐஎம்எஃப்ல உள்ள இன்னொரு விஷயம்தான் அவங்க வந்து கடந்த ஏப்ரல் மாதம் சொல்லியிருந்தாங்க, கடந்த வருடம் ஏப்ரல் மாதம் சொல்லியிருந்தாங்க 2025 இலங்கையில் 3 விதமான புதிய வரிகள் வந்து அறிமுகப்படுத்தப்படும். அதாவது சொத்துகள் சம்மந்தமாக வெல்த் டேக்ஸ் என்றும் அசட் டேக்ஸ் என்றும் மற்றது இன்ஹெரிட்டன்ஸ் சொல்கிற வந்து ஒரு சொத்து வந்து ஒருத்தர்லேருந்து இன்னொருத்தருக்கு இலவசமாக கைமாறுற நேரம் வந்து ஒரு வரி இருக்குது. அதோட இன்னொரு டேக்ஸ் வந்து நினைக்கிறேன் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங் அரசாங்கத்தை இதை பற்றி காய்ச்சாங்க என்னென்னா வீடு சம்மந்தம், அதாவது வீடை நீங்கள் கூலிக்கு கொடுக்குற நேரம் ஒரு அல்லது வீட்டில் நீங்கள் இருக்கிற நேரம் வந்து ஒரு ரெண்டல் டேக்ஸ் அந்த மாதிரி இம்ப்யூட்டட் ரெண்டல் டேக்ஸ் அந்த மாதிரி, அதாவது நீங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு டேக்ஸ்க்கு வேறையாக கட்டுறீங்க. ஆனால் இதை பற்றின எந்த விஷயம் வந்து பெரிதாக வந்து இதுவரைக்கும் வந்து கதைக்கப்படவில்லை. ரைட், இது வந்து ஐஎம்எஃப்பால் சொன்ன விஷயங்கள். இது வந்து போன முறை ஐஎம்எஃப்பே சொல்லிச்சு, அரசாங்கம் வந்து ஒத்துக்கொண்டாங்க இதை வந்து 2025 இதை வந்து நடைமுறைப்படுத்துகிறேன். ஆனால் இந்த அரசாங்கம் வந்து இதுவரைக்கும் வந்து இது வந்து சொல்லலை. என்ன நடக்குது அதில்? வெல்த் டேக்ஸ், அதாவது சொத்து சம்பந்தமான வரிகள் வந்து அறிமுகப்படுத்த வேண்டும் என்றது தான் ஐஎம்எஃப்-உடைய குறியாக இருந்தது. அதற்கு காரணம் வந்து எங்களுடைய வரி, அதாவது டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோ வந்து மிகவும் குறைவான நிலையில் காணப்படுது. அப்போ அந்த டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோவை கூட்டணுமன்றதுக்காக தான் இந்த வகையான வரிகள் எல்லாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று ஐஎம்எஃப் சொன்னது. ஆனால் அதுகளெல்லாம் இன்னும் அந்த ப்ரொப்போசல் ஸ்டேஜ்லேயே தான் இருக்குது. நாங்கள் பார்க்க வேணும் இது மறுபடியும். ஏனெண்டா இப்போ நாங்கள் February மாதத்தில் வந்து புதிய அரசாங்கத்துடைய வரவு செலவு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கு. அப்போ அந்த வரவு செலவு திட்டத்தில் இதை பற்றியான விஷயங்கள் கூறப்படுமா என்றதை நாங்கள் பார்க்க வேண்டும். அசட் பேஸ்ட் டேக்ஸ்ன்ற நேரம் இப்போ கூட எங்களுடைய உள்நாட்டு இறைவரி சட்டத்தின் கீழே கேபிட்டல் கெயின் டேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அதாவது உங்களுக்கு ஒரு சொத்து இருக்குது, அந்த சொத்தை வந்து நீங்கள் விற்கிற நேரம் சில சந்தர்ப்பங்களை தவிர நீங்கள் அந்த சொத்தை விற்கிற நேரம் உங்களுக்கு வந்து ஒரு டேக்ஸ் இருக்குது. நிறுவனங்களுக்கு 30 குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உங்களுக்கு நிறுவனமாக இருந்தால் 30%, தனிநபராக இருந்தால் 10% அந்த கேபிட்டல் கெயின்ஸ் டேக்ஸ் இருக்குது. அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்யுது. அப்போ இது வந்து சொத்து சம்பந்தமான இப்போ வெல்த் டேக்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி இன்ஹெரிட்டன்ஸ் டேக்ஸாக இருக்கலாம். அதில் வந்து எவ்வாறு அறிமுகப்படுத்தப்படும், சட்டங்கள் எவ்வாறு வரும் என்று எங்களுக்கு இன்னும் தெரியாது. இவைகள் அறிமுகப்படுத்தப்படலாம் படணும்ன்றது ஐஎம்எஃப்-உடைய முன்மொழிவாக இருக்குது. ஆனால் இது அறிமுகப்படுத்தப்படுமா இல்லையான்றது வந்து எங்களுக்கு வரவு செலவு திட்டத்தின் கீழே தான் நாங்கள் பார்க்க வேணும். அதே மாதிரி இந்த இம்ப்யூட்டட் ரெண்டல் இன்கம் கூட ஜனாதிபதி அவருடைய உரையில் இது ஏற்கனவே ஐஎம்எஃப்-ஓட ஒத்துக்கொண்ட ஒரு விஷயம் என்றதை சொல்லியிருக்கிறாரு. அப்போ நாங்கள் பார்க்க வேணும் வரவு செலவு திட்டத்தில் இதற்கு ஏதாவது சட்டங்கள் வருமா, இல்லாட்டி இதை வேறு ஏதாவது இன்னொரு சட்டத்தினூடாக கையாளுவார்களா, இல்லாட்டி இதை வந்து எங்களுடைய இப்போ நாங்கள் செலுத்துகிற வருமான வரியின் ஒரு அங்கமாகவே கருத்திடுவாங்களா என்றதை வந்து நாங்கள் வந்து பார்க்க வேண்டும். எவ்வாறு சட்டங்கள் ஏற்படுத்தப்படுதுன்றதை பார்த்து தான் நாங்கள் இதெல்லாம் முடிவு பண்ண முடியும். இந்த இம்ப்யூட்டட் ரெண்டல் டேக்ஸ் எப்படி செயற்படும்ன்ற உங்களுக்கு தெரியுமா, சொல்ல முடியுமா? முன்மொழியப்பட்ட விஷயம் என்னென்னா, நீங்கள் ஒரு வீட்டில் வாழ்கிறீங்களா இருந்தால், நீங்கள் ஒரு வீடை இன்னொரு வீடை ரெண்ட்டுக்கு கொடுத்துருந்தீங்க, அதாவது வாடகைக்கு விட்டுருந்தீங்கன்னா வாடகைக்கு வர்ற நேரம் உங்களுக்கு ஒரு வரி செலுத்தப்படும். ஆனால் இது வந்து நீங்கள் ஒரு வீட்டில் வதிகிற நேரம் அதற்கான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இமேஜினரி
வாடகை அதாவது உண்டு. நாங்க எங்கட சொந்த வீட்டில் வசிக்கிறோம், ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிற மாதிரி ஒரு ஒரு டேக்ஸ் ஒன்று ஒரு கட்டணும். டாக்ஸ் ஒன்று கட்டணும். ஆனா அதை எவ்வாறு கணக்கிடுறது என்றதை நாங்க பார்க்க வேணும். பிகாஸ் என்னண்டா இப்போ அதை நடைமுறைப்படுத்துறது வந்து ஒரு லேசான காரியம் இல்லை. ஏனெண்டா இப்போ நாங்க சொல்லுவோம் கொழும்புலையும் எடுத்தா கொழும்புலையும் பல இடங்கள் இருக்கு. எல்லா இடத்துலையும் வாடகை வந்து வித்தியாசமாக தான் இருக்கு. அப்ப இதற்கான ஒரு தகவல்கள் வந்து சேகரிக்கப்பட வேண்டும். அப்ப அந்த தகவல் சேகரித்து ஒரு ஒருத்தர் எவ்வளவு எத்தனை வீடு வச்சிருக்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முதல்ல சேகரிக்கப்பட வேண்டும். தகவல்கள் சேகரிக்கப்பட வேண்டும். அதன் பின்னர் தான் இந்த மாதிரியான ஒரு வரியை நாங்க அறிமுகப்படுத்தலாம். இல்ல இப்ப அந்த தகவல்கள் எல்லாம் இல்லாம நாங்க அறிமுகப்படுத்துற நேரம் சில வேளைகள்ல ஒரு வேளை நான் வந்து குறைவா வரி கட்டலாம், இல்லாட்டி நான் அதிகமாக வரி கட்டலாம். அப்ப அதனால இந்த தகவல்கள் திரட்டப்பட வேண்டும். ஒரு தகவல் கோவை உருவாக்கப்பட வேண்டும். அப்படியான ஒரு நிலைமையில தான் இந்த மாதிரியான வரிகள் அறிமுகப்படுத்தப்படலாம். ஏனென்றா இப்ப எங்களுடைய வரி கொள்கைகள் வந்து அரசாங்கத்துடைய வரி கொள்கைகள் வந்து எப்போதுமே கன்சிஸ்டண்டா இருந்ததில்ல. அரசாங்கம் தான் எவ்வாறு மக்களை கவர வேண்டும் என்ற விதத்துல தான் எங்களுடைய வரி கொள்கைகள் ஏற்படுத்தப்படுறது. ஆனா உண்மையிலே பார்க்குற நேரம் நாங்க வந்து வரி கொள்கைகள் வந்து ஒரு ஆராய்ச்சி நடந்து இந்த வரிகள் இந்த நாட்டிற்கு உகந்ததா, இந்த மக்களால இதை கட்ட முடியுமா என்றதை அரசாங்கம் உண்டு அதை ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அதன் பின் தான் வரிகள் அமல்படுத்தப்பட வேண்டும். மற்றொரு விஷயம், அந்த ஜனாதிபதி சொன்ன விஷயம்தான், பெறுமதி சேர் வரியிலிருந்து வந்து சில விதிவிலக்கு கொடுத்தாங்க. அதாவது பால் மற்றும் யோகட் போன்ற உணவுகளுக்கு, பால் அடிப்படையாக கொண்ட உணவுகளுக்கு வந்து விதிவிலக்கு கொடுத்தாங்க. உள்ளூரில் தயாரிக்கப்படுற, உள்நாட்டில் தயாரிக்கப்படுற பால் சம்பந்தமான உற்பத்தி பொருட்களுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுத்தாங்க, வெட் அல்லது பெருமானம் சேர் வரியிலிருந்து. இது உண்மையாக வந்து மக்களை போய் சேருது. இந்த காசு இது பெருமானம் குறைச்சண்டா உண்மையாக வந்து அதோட அர்த்தம் என்னென்னா, அதை விலை குறைஞ்சி மக்கள் வந்து முந்தி விலை கூடினத்தை வாங்காம விட்டது வந்து இப்போ வாங்கி அதை வந்து நுகர்வாங்கன்ற ஒரு இதில் தான், ஒரு அசம்ஷன் அல்ல அந்த யோசனையில் தான் அது வந்து வழங்கப்பட்டிருக்குது. உண்மையாக என்ன நடக்குது இல்லை? சரி, இப்போ உள்நாட்டு உற்பத்தி பால் உற்பத்தி பொருட்கள் இல்லாட்டி யோகட், தயிர் என்று சொல்கிறது வந்து முதல்ல வந்து 2024 முன்பு வந்து இதற்கு வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டு இருந்தது. ஆனால் 1/1/2024 எங்களுடைய வரி விலக்கு, அதாவது வெட் வரியிலிருந்து விலக்கம் படுற பொருட்களுடையதும் சேவைகளுடைய அளவு குறைக்கப்பட்டது. 2024 முதல்ல நாங்கள் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 200 பொருட்களும் சேவைகளும் வந்து வெட் வரியிலிருந்து விலக்கம் கொடுக்க இருந்தாங்க. ஆனால் 2024 இருந்து அந்த எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் த நெட், வெட் நெட்டுன்னு சொல்கிறது. அப்போ அதனால் பல பொருட்கள் வந்து வெட் வரிக்கு உட்படுத்தப்பட்டது. அதில் ஒன்று தான் இந்த உள்நாட்டு யோகட்டும் மற்றைய பால் பொருட்களும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வந்து இப்போ ஜனாதிபதி அவருடைய உரையில் சொன்னது வந்து இதுக்கு வரி விலக்கு கொடுக்குறேன். காரணம் எங்களுடைய குழந்தைகள், எங்களுடைய நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து மெல் நியூட்ரிஷனாக இருக்குது. அதனால தான் இதற்கான வரி விலக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். நாங்கள் இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, 2019 இருக்கு, 2020 வந்து வெட் ரேட் வெட் ரேட் வந்து 8% குறைந்தது. அண்ட் அதாவது த்ரெஷ்ஹோல்டுன்னு சொல்கிறது அதுவும் கூடினது. அதாவது அதன் கூடுற நேரம் நிறைய நிறுவனங்கள், வியாபாரங்கள் வந்து வெட் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் கவனித்த ஒரு விஷயம் என்னென்னா, விலைகளில் அதிக மாற்றம் நிகழவில்லை. விலைகள் வந்து அதே நிலையில் தான் இருந்தது. சில வேளை ஒரு சில சதவீதம் குறைந்திருக்கலாம். ஆனால் அந்த 15% 8% வெட் குறைஞ்ச நேரம் கிட்டத்தட்ட 7% குறைஞ்சது. அந்த ரிடக்ஷனுக்கான
விலையில மாற்றம் ஏற்படவில்லை. அதாவது அந்த வரி குறைஞ்சாலும் வந்து அந்த அதனோட பலன் வந்து மக்களை சென்றடையவில்லை. அதுக்கு காரணம் வந்து எங்களுடைய வெட் லால, எங்களுடைய வெட் சட்டத்தில் வந்து ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் கிளாஸ், அதாவது உங்களுக்கு வந்து அதிக இந்த லாபம் கிடைக்கிறது, அதற்கான ஒரு தடங்கள் இல்லாட்டி அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு சட்டம் இல்லை. அப்படி ஒரு சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டால் அந்த வரி குறைப்பு இல்லாட்டி அந்த வரி விலக்கு வந்து மக்களை நேரடியாக சென்றடையும். அப்போ அரசாங்கம் இந்த முறை இதற்கான அந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வர சட்டத்தை கொண்டு வர நேரம் அரசாங்கம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வரி குறைப்பினால வரி விலக்கினால வர்ற அந்த பெனிஃபிட் வந்து நுகர்வோரை சென்றடைய வேண்டும். இந்த அரசாங்கம் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் இந்த விஷயத்தை செய்யுது. அப்போ அது சரியாக நுகர்வோரை சென்றடைய வேண்டும் என்ற விஷயத்தில் வந்து அரசாங்கம் வந்து கவனத்தோடு செயல்பட வேண்டும். ராதினி, அதுக்குள்ள ஒரு வரிமுறை தான் அந்த அதி உச்ச விலை என்று சொல்லி, அந்த அதி உச்ச மேக்ஸிமம் ரிட்டைல் ப்ரைஸ்ன்ற ஒரு விலையை சொல்லிவிட்டு இதுக்கு மேல் உங்களுக்கு விற்க இல்லாதுன்னு சொல்கிறது. ஆனால் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அது வந்து செயற்படுற மாதிரி இல்லை. அதாவது சந்தையில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்போ நீங்கள் எம்ஆர்பி அல்லது அந்த அதி உச்ச விலையை நீங்கள் கொடுக்குறீங்களோ அதோட அந்த பொருட்கள்லாம் மாயமாக மறைஞ்சிடுது. அங்கே பிளாக் மார்க்கெட் உண்டு, ஒரு கருப்பு சந்தை ஒன்று வருது. ஸோ அதனால் இது சட்டத்தின் மூலமாக தான் நிச்சயமாக அரசாங்கம் கொண்டு வர வேண்டும். நாங்களும் வந்து இது பல முறை இதை பற்றி நிறைய மேடைகளில் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம்தான் இந்த வரி குறைப்பு, வரி விலக்கு. அதனால் வர்ற பெனிஃபிட் வந்து நுகர்வோரை சென்றடைகிறதுக்கு கட்டாயமாக இந்த ஆன்டி ப்ராஃபிட்டேரிங் என்ற அந்த சட்டம் வந்து சட்டத்தினூடாக கொண்டு வரப்பட வேண்டும். நாங்கள் எதிர்பார்த்தோம்னா இந்தியா மாதிரியான நாடுகளில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கருத்தில் கொள்ளப்பட்டு தான் அவர்களுடைய வரி மாற்றங்கள் ஏற்படுறது இந்த மாதிரியான விஷயங்களை கருத்தில் கொண்டு தான். அப்போ நாங்களும் அந்த மாதிரியான விஷயங்களை எங்களுடைய வரி மாற்றங்கள் நடைபெற நேரம் இதை நாங்களும் எங்களுடைய சட்டத்துக்குள்ளால் கொண்டு வர வேணும். எங்களுடைய வரிமாற்றங்கள் வந்து இதுவரைக்கும் நினைக்கிற மாதிரி இதுவரைக்கும் வந்து அந்த அளவுக்கு ஆழ்ந்த சிந்தனையோடு வந்து இதுவரைக்கும் வந்து வரிமாற்றங்கள் ஏற்படுத்தப்பட இல்லை. ஆகவே அந்த நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த எட்ஹாக், அதாவது அந்த தேவையான சந்தர்ப்பத்தில் எந்த வரி வேணுமோ, இந்த காசு எந்த இது எடுக்கலுமோ அந்த இதில் நாங்கள் வரி அறிவிட்டுக்கொண்டு அப்படி தான் தவிர இந்த மாதிரியான விஷயங்கள், அதாவது இந்த மாதிரி சட்டங்களோடு சேர்ந்தமான வரி வந்து நான் நினைக்கிறேன் இது வரைக்கும் வர இல்லைன்னு. மற்ற விஷயம் வந்து அந்த இன்னொரு விஷயம் சொன்ன விஷயம் தான் அந்த ஜனாதிபதி அந்த எஸ்வெட் அல்லது இலகுபடுத்தப்பட்ட பெறுமதி சேர் வரியை வந்து இல்லாமல் செய்கிறதுக்கு அந்த ஏற்றுமதியாளர்களுக்கு இதோட தாக்கம் என்ன மாதிரி இருக்கும்? இது வந்து கூடுதலாக ஒரு ஏற்றுமதி நிறுவனங்களுக்கு தானே இந்த தாக்கம் வரும். ஏனெண்டா இதற்கு காரணம் என்னென்னா, ஏற்றுமதியாளர்கள் வந்து அவர்கள் வெட் வந்து 0% தான் அவர்கள் வெட் வரி செலுத்துவார்கள். அப்போ அவர்களுக்கு வந்து இன்புட் வெட் வந்து அவங்களுடைய அவுட்புட், அதாவது அவங்களுடைய சேல்ஸில் வர டேக்ஸ், அவுட்புட் டேக்ஸ்லேருந்து இன்புட் டேக்ஸை டிடக்ட் பண்ணுற நேரம் தான் அவங்க மிச்சத்துக்கு தான் வெட் கட்டணும். ஆனால் இவர்களுடைய ஏற்றுமதியாளர்கள் வந்து 0%ல் அவங்களுடைய வெட் அவுட்புட் வெட் வந்து 0%, அவங்களோட இன்புட் வெட் வந்து சாதாரண 15% இருக்கிற நேரம் அவங்களுக்கு வந்து ஒரு ரிஃபண்ட் வரும். இந்த ரிஃபண்டை இல்லாமல் ஒழிக்கிறதுக்கு தான் இந்த எஸ்வெட் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டது. அப்போ இந்த எஸ்வெட் வந்து இல்லாமல் போகிறதுன்னா ஏற்றுமதியாளர்களுக்கு வந்து அவங்களோட கேஷ் ஃப்ளோவில் இம்பேக்ட் கொண்டு வரும். அவங்களோட கேஷ் ஃப்ளோ வந்து சில வேளை என்னென்னா அவங்க முதல்லையே வெட்டை கட்டிடுறாங்க. இப்போ அதுக்கு பிறகு அவங்க ஒரு வெட் வரிக்கோவையை சப்மிட் பண்ணி அதன் மூலமாக ஒரு ரிஃபண்ட் ஒன்று அவங்க எடுக்கணும். அப்போ அதற்கு வந்து பல காலம் எடுக்கும், கிட்டத்தட்ட 2 மாதம் 3 மாதம். அப்போ எங்களுக்கு உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் ஒரு நல்ல ஒரு ரிஃபண்ட் மெக்கானிசம் இல்லைண்டா இந்த எஸ்வெட் திட்டத்தை அழித்தொழிக்க இயலாது. அது கட்டாயம் இருக்க வேண்டும். ஏன்னா அது வந்து எங்களுடைய இக்கானமி வந்து ஏற்றுமதியாளர்களில் வலுவாக தங்கியிருக்கிற ஒரு நாடு நாங்கள். அப்போ எங்களுக்கு வந்து இந்த ஏற்றுமதியாளர்களுக்கு நாங்கள் சலுகைகள் கொடுக்க வேண்டும். அப்போ அப்படியான ஒரு சலுகை தான் இந்த எஸ்வெட் மெக்கானிசம்ன்றது. அப்போ அது இல்லாதொழிக்கிறதுண்டா நல்ல ஒரு ரிஃபண்ட் மெக்கானிசம் உண்டு
உருவாக்கப்பட வேண்டும். அதை பற்றி ஏதாவது சொன்னாரா ஜனாதிபதி? இல்லை, ஜனாதிபதி அதை பற்றி எதுவும் சொல்லலை. ஆனால் ஐஎம்எஃப்பும் அவங்களுடைய முன்மொழிப்பட்ட நேரம் அவங்களும் சொன்ன விஷயம் வந்து ஒரு நல்ல ஒரு ரிஃபண்ட் சிஸ்டம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த ஸ்வெட் சிஸ்டமை வந்து இல்லாதொழிக்கலாம். அப்போ ஒரு நல்ல ஒரு ரிஃபண்ட் சிஸ்டம் வர்ற வரைக்கும் இந்த ஸ்வெட் சிஸ்டம் நடைமுறையில் தான் இருக்கும். மற்ற விஷயம் ரத்தினி, நாங்கள் கதைச்சது அந்த சேவை ஏற்றுமதி நிறுவனங்களுக்கான அந்த வருமான வரி நீங்கள் சொன்னீங்க. அதை வந்து ஜனாதிபதி சொன்ன விஷயம்னா 30%லேருந்து 15% குறைக்கிறதுன்னு சொன்னார். அப்போ ஏற்கனவே 30% இந்த இதில் இருந்ததா? இல்லை, அப்போ அந்நிய செலாவணியை கொண்டு வர்ற உள்நாட்டுக்கு அந்நிய செலாவணியை கொண்டு வர சேவை ஏற்றுமதியாளர்கள் வந்து வரி விலக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போ IMF உடைய ப்ரப்போசலின் படி அந்த வரி விலக்கு நீக்கப்பட வேண்டும். அப்போ நீக்கப்பட்ட அவர்கள் வந்து எங்களுடைய சாதாரண நிறுவன வரி வந்து வருமான வரி வந்து 30% தானே. அப்போ அதனால 30% அவர்களுக்கு அவர்களும் அந்த 30% வரியை செலுத்த வேண்டிய நிலைமை வரலாம். ஆனால் சேவை ஏற்றுமதியாளர்கள் அந்நிய செலாவணியை நாட்டுக்கு கொண்டு வரதால 30% இல்லாமல் அவர்கள் வந்து 15% அவர்களுக்கு ஒரு சலுகையான ஒரு வரி வீதம் கொடுக்கப்படுது. ஆனால் தற்போது நிலைமையில அவர்கள் வந்து வரி விலக்கு குள்ளாகி இருக்கிறார்கள். மற்ற விஷயம் வந்து இந்த மதுபானம், புகையிலை மற்ற பந்தயம், கேசினோன்னு சொல்கிற பந்தயம் போன்ற அந்த விஷயங்களுக்கு வந்து வருமான வரியை இந்த வரியை வந்து 40%லேருந்து 45% அதிகரிக்கிறதுக்கு என்ன இருக்காங்க? அதற்கு காரணம் வந்து அதுவும் IMF-னால முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம். மொத்தத்தை சொல்ல போனால் இலங்கையின் வரியை வந்து தீர்மானிக்குது. அப்போ அதுவும் அவர்களால் முன்மொழியப்பட்ட ஒரு விஷயம் தான். ஸோ இதற்கு காரணம் என்னன்னா, முதல்ல வந்து எங்களுடைய ஸ்டாண்டர்ட் இன்கம் டேக்ஸ் ரேட், அதாவது 1/10/2002க்கு முன்னாடி எங்களுடைய ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 24% இருந்தது. 24% இருக்கிற நேரமும் இந்த மதுபானம், புகையிலை, சூது அந்த வியாபார நிறுவனங்களுக்கும் 40% தான் இருந்தது. ஆனால் இப்போது வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் வந்து 24லேருந்து 30%க்கு கூடியிருக்கு கார்ப்பரேட் டேக்ஸ் மற்ற நிறுவனங்களுக்கு. ஆனால் மதுபானம், சூது, பந்தயம் அவர்களுடைய இது வந்து இன்னும் 40லே தான் இருக்கு. அப்போ அப்படியான ஒரு நிலவையில் அவர்களுக்கும் ஒரு வரி அதிகரிப்பு வேண்டும் என்றதுக்காகத்தான் இந்த 45% அறிமுகப்படுத்தப்படலாம் என்றது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது தான் சொல்ல வேணும். இது ஒரு வித்தியாசமான கேள்வி. இப்போ வந்து இந்த அரசாங்கம் வந்து வாரத்துக்கு முதல்ல வந்து IMF-ஐ பற்றி ஒரு என்னது ஒரு கிரிட்டிக்கலாக தான் அவங்க சொன்னாங்க. இது வந்து நாங்கள் IMF கொள்ளையில் வந்து நாங்கள் வந்து நிறைவேற்ற மாற்றோம், நாங்கள் வந்து அதை வந்து நாங்கள் மறுபடியும் பேச்சுவார்த்தைக்கு உட்படுத்தப்படுவோம். ஆனால் இப்போ பார்க்க போனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டா IMF தான் எங்களோட வரியை தீர்மானிக்க, IMF தான் எங்களோட வரி கொள்ளையை தீர்மானிக்கண்டா எங்களோட இறையாண்மை எங்கே போகுது நாட்டுட? நாங்கள் வந்து இப்போ IMF-ல தான் தங்கியிருக்கிறோம் இல்லையா. இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே 2019 நாங்கள் பார்த்தோம் வரி சலுகைகள் பல கொடுக்கப்பட்டது. அதாவது அரசாங்க மாற்றத்தின் பின்னர் அட்ஹாக், நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஹாக் வரி சலுகைகள் தான் வழங்கப்பட்டது. அதனால் நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா, நாடு எதிர்நோக்கிய கிரைசிஸ் சிச்சுவேஷன், அனர்த்தம், என்ன சொல்கிறது, எக்கனாமிக் கிரைசிஸ். ஸோ அதிலிருந்து மீண்டு இப்போ நாங்கள் மேலும் வந்திருக்கிறோம். அப்போ இந்த அரசாங்கமும் மறுபடியும் அந்த தவறை செய்யும். ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஒரு கிரைசிஸ் சிச்சுவேஷனில் போயிட்டு நாடு எவ்வளவு தூரம் தள்ளப்பட்டது, அது எங்களுக்கு அந்நிய செலாவணி இருக்குல்ல, மிகவும் கஷ்டப்பட்டோம். அப்போ மறுபடியும் நாட்டை அந்த ஒரு நிலைமைக்கு இந்த அரசாங்கம் கொண்டு போகாது. ஸோ அதனால் அவர்கள் முடிந்தளவு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வரை விலக்கணத்துக்குள்ள அவர்களால் முடிந்தளவு சலுகைகளை அவர்களுக்கு மக்களுக்கு கொடுக்க தான் பார்க்குறாங்க. இப்போ வருமான வரியை சொல்கிறாங்க, அதாவது மொத்த தேசிய உற்பத்தியில் வந்து குறைந்த அளவு 15% இந்த வருடம் வரும்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. ரைட், அதான் நம்மளோட உண்மையான ஒரு குறிக்கோளாக இருக்குது. உண்மையாக இப்போ இருக்கிற இந்த வறுமை, இப்போ இவங்க முன்மொழியப்பட்ட இந்த வரி மாற்றங்கள் இது வந்து 15% எடுத்து செல்லுமா? பார்க்கத்தான் வேணும். ஏனென்றால் வரி சலுகைகள் கொடுத்திருந்தாலும், அதாவது நாங்கள் 1 லட்சத்திலிருந்து
1.5 லட்சத்துக்கு வரி வழக்கு தனிநபர்களுக்கு கொடுத்திருந்தாலும் சேவை ஏற்றுமதியாளர்களுக்கு 15% வரி அமுல்படுத்தப்பட முன்மொழியப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வித்ஹோல்டிங் டேக்ஸ் பிடித்து வைத்தல் வரி 5%லேருந்து 10%க்கு அவங்க அதிகரிக்கிறாங்க. அப்போ இதன் மூலம் எவ்வளவு வரி அதிகமாக வரப்போகும் என்ற விஷயத்தை இன்னும் அரசாங்கம் வெளிப்படுத்தவில்லை. அப்போ வரவிருக்கிற வரவு செலவு திட்டத்தில் இதற்கான விஷயங்கள் வந்து அரசாங்கம் நிச்சயமாக வரவு செலவு திட்டத்தின் மூலமாக அரசாங்கம் நிச்சயமாக இவற்றை மக்களுக்கு தெரியப்படுத்தலாம். அப்போ நாங்கள் வரவு செலவு திட்டம் வர்ற வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும். இதை எவ்வாறு அரசாங்கம் இந்த 15% டேக்ஸ் டு ஜிடிபி ரேஷியோவை அடைய போகுதுன்றதற்கான வழிமுறைகளை நிச்சயமாக வரவு செலவு திட்டத்தில் அரசாங்கம் மக்களுக்கு கூறும். இந்த நீங்கள் வரி கொள்கையில் பார்த்தீங்கன்னா சில நாடுகள் வந்து மக்கள் வந்து அது உண்மையை ஏற்றுக்கொள்கிறாங்க, விருப்பமாக ஏற்றுக்கொண்டு உண்மையாக அவங்க வரியை கொடுக்குறாங்க, அது எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன்டா, வரி எடுக்கணும் எப்படின்னா சிங்களத்தில் சொல்லுவாங்க, இந்த பூவில் தேனி எப்படி தேன் எடுக்கிறது, அதாவது பூவுக்கும் நோகாமல் பூ அறியாமல் வந்து அந்த தேன் எடுக்குது, ரைட்? அந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட வரி எடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன் இலங்கையில் வரியை அறிமுகப்படுத்துகிற இந்தளவு கஷ்டமாக இருக்குது? மக்கள் வந்து பெரிய கடினமான ஒரு 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 பாதிப்புக்குள்ளாகிறாங்க. ஏன் அது இலங்கையில் அப்படி நடக்குது? அதற்கு வந்து காரணம் வந்து எங்களுடைய வரி கொள்கைகள். நாங்கள் எவ்வாறு எங்களுடைய சுதந்திரத்துக்கு பின் எங்களுடைய வரி கொள்கைகள் வந்து மிகவும் வெரி அட்ஹாக், நீங்கள் சொன்ன மாதிரி அட்ஹாக் சேஞ்சஸ். அதனால் மக்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வரி ஒரு டேக்ஸ் கன்சல்டண்ட்டாக இல்லாமல் இருந்தீங்கன்னா உங்களால் இளைஞருடைய வரி திட்டத்தை வந்து வரி திட்டங்களை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அதற்கு காரணம் வந்து நிறைய சேஞ்சஸ், நிறைய மாற்றங்கள் குறுகிய காலத்தில். நான் உதாரணத்துக்கு எடுத்தோம்னா எங்களுடைய வெட் சட்டம் 2022 அறிமுகப்படுத்தப்பட்ட வெட் சட்டம் வந்து ஒவ்வொரு வருஷமும் வரவு செலவு திட்டத்தில் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து கொண்டே தான் இருக்குது. அப்போ அப்படியான வர்ற நேரம் மக்கள் வந்து மிகவும் குழம்பி போகிறாங்க. எதற்கு வரி கட்டுறோம், நாங்கள் எங்களுடைய வரி பணம் வந்து சரியாக பாவிக்கப்படுதா, அந்த மாதிரியான கேள்விகள் வந்து வரி செலுத்தினர்கள் மத்தியில் நிறையவே காணப்படுது. அப்போ அரசாங்கம் வந்து அதற்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் மக்களுக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் வந்து முக்கியமாக இந்த இன்வெஸ்டர்ஸோட கதைக்கிற நேரம் அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்க வந்து வரி கட்ட மாட்டேன்னு சொல்லலை. மக்கள் கூட அப்படித்தான், வரி கட்ட மாட்டேன்னு யாருமே சொல்லலை. ஆனால் வரி கொள்கைகள் வந்து மிகவும் வெகுவாக மாற்றம் அடையுது. இப்போ வெட் வந்து 18%க்கு கூடுறன்ற நேரம் உங்களுக்கு ஒரு 3 மாதத்துக்கு முன்னுக்கே உங்களுக்கு இதை சொன்னால் இந்த தேதியிலிருந்து வெட் கூடுமெண்டு எங்களுடைய சிஸ்டம் எல்லாம் நாங்கள் அந்த மாதிரி மாற்றி அமைத்து கொள்ளலாம். ஆனால் ஒரு கிழமைக்கு முன்னுக்கு சொன்னால் அடுத்த கிழமையிலேருந்து உங்களோட வெட் வந்து 20%க்கு போகுதுன்னு சொன்னால் நிறுவனங்கள் வந்து நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கு அவங்களுடைய சிஸ்டம் எல்லாம் மாற்றுறதுக்காக. அப்போ கூடுதலாக இந்த வரி கொள்கைகள் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்க வேண்டும். அப்படி ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கிற நேரம் மக்கள் வந்து வரி செலுத்துறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுவும் நாங்கள் வந்து ஒரு வளர்ந்து வரும் நாடு. அப்போ எங்களுடைய இதில் வந்து நேரில் வரி தான் கூடுதலாக காணப்படும். அப்போ அப்படி ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து நாங்கள் வந்து எங்களுடைய வரி கொள்கைகளை வந்து ஸ்திரமாக இருக்க வேண்டும். அந்த ஸ்திரத்தன்மை இல்லாத ஒழிகிற நேரம் தான் மக்களுக்கு வந்து இந்த வரி கட்டமைப்பில் மேலே இருக்கிற நம்பிக்கை வந்து குறையுது. அதனால தான் மக்கள் கட்ட மாட்டேன்னு சொல்கிறதே ஒழிய மற்றபடி மக்களுக்கு வந்து அந்த கொள்கைகள் எப்படி செய்கிறது ஒரு சிம்பிளிஃபைடு சிஸ்டம் இல்லை. இப்போ அதை நீங்கள் எடுத்து இந்த டின்னை பெற்றுக்கொள்வது வந்து நிறைய ஆட்கள் வந்து மக்கள் கஷ்டப்பட்டாங்க. இதே இதை வந்து ஆன்லைனில் அவங்களுக்கு செய்யலுமெண்டு அல்லது வந்து உள்நாட்டு இறைவரி திணைக்களம் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து அவங்களோட அந்த மொபைல் சர்வீஸை செய்கிறது மூலம் நிறைய செஞ்சுருக்கலாம். அப்படி ஒன்றுமே நடக்க இல்லை. அதான் இதெல்லாம் என்ன சொல்கிறது, திடீரென்று வர்ற ஒரு கொள்கைகளாக தான் இருக்கு. இப்போ ஏன் அந்த 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஒரு டின் நம்பர் வேணுமென்று சொன்னாங்கன்றது இன்னும் அதற்கான ஒரு கொள்கை இல்லை. எப்போவுமே ஒரு கொள்கை இருக்கணும், வரி கொள்கை ஒன்று இருக்கணும்.
வரி செலுத்துவாங்கன்றதுக்காக அவங்கள என்ன வேணாலும் செய்யலாம் வேண்டியல தானே. வரி செலுத்துகிற நேரம் ஒரு கொள்கை இருக்கணும். மக்களுக்கு அந்த வரி திட்டத்தின் மேலே ஒரு நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது அரசாங்கத்தினுடைய ஒரு பாரிய கடமை. நன்றி ரதினி அவர்களே. இதுவரை நேரமும் எங்கள் வாசகர்களுக்கு வரி பற்றிய விடயங்களை தெளிவாகவும் விவரமும் கூறிய ரதினி தோமஸ் அவர்களுக்கு, கேபிஎம்ஜி கணக்காய்வு நிறுவனத்தின் பணிப்பாளராக செயல்படும் ரதினி தோமஸ் அவர்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. வாசகர்களே, இது போன்ற உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட தலைப்புகளை உங்களுக்கு தேவையான எங்களோட கலந்துரையாடலாம். அதே போல் அட்வொகுரலை நீங்கள் எங்களோட ஃபேஸ்புக், யூடியூப், ட்விட்டர் போன்ற சமூக வலைத்தளங்களில் தொடருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் எங்களுக்கு எழுதலாம், நாங்கள் உங்களுக்கு பதிலளிப்போம் என்று விடை கூறி விடைபெறுகிறேன். நன்றி.